வெல்கம் டு ஃபேஸ் மாஸ்டர். யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா, அதிமுகவில் பார்த்தீங்கன்னா ஒன்றிணைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நெருங்கிட்டு வர சூழ்நிலை நம்மளுக்கு தெரியும். இப்போ வெல்லமண்டி நடராஜர் பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் அணியில் இருக்கார். அங்கே மாவட்ட செயலராக பார்த்தீங்கன்னா யார் இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா கேபிள் சீனிவாசன் திருச்சியில் இருக்கார். ஸோ வெல்லமண்டி நடராஜர்னா ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகள் இருந்தாலுமே, ஆனால் தலைமையிட்ட பெரிய லெவலில் பார்த்தீங்கன்னா சசிகலா பக்கம் இணைவாரா, ஓபிஎஸ் பக்கம் இணைவாரான்ற மாதிரி வந்து யோசனை இருந்தப்பவும் ஓபிஎஸ் பக்கம் போனார். இப்போ பெரிய லெவலில் பார்த்தீங்கன்னா ஓபிஎஸும் பார்த்தீங்கன்னா அந்த எம்பி எலெக்ஷன் தோத்தாரு. ஸோ அதெல்லாம் வச்சு பார்க்கும்போது வந்து இப்போ திருப்பி எடப்பாடி அணிக்க பேரலாமா, பேச்சுவார்த்தை முடிஞ்சிருக்கின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா வெளியாயிருக்கு. அப்படி போனால் பார்த்தீங்கன்னா அங்கே பெரிய லெவலில் பார்த்தீங்கன்னா அவருக்கு கை கொடுக்குமான்னு கேட்டிங்கன்னா அதுவுமே சந்தேகம் தான். ஏன்னா எடப்பாடி அணியில் பார்த்தீங்கன்னா கேபிள் சீனிவாசனும் அங்கே இருக்க பகுச்செயலாளர் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நிர்வாகியுடைய மோதல் இப்போ தொடர்ந்து பார்த்தீங்கன்னா வெல்லமண்டி நடராஜன் அங்கே போகும்போது மாவட்ட செயலர் பதவி பார்த்தீங்கன்னா எதிர்பார்ப்பாரு, ஏதாச்சும் ஒன்று கொடுக்கணும். அவர் முன்னாள் அமைச்சரும் கூட. அப்போ அவர் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா ஏற்கனவே பதவியில் இருக்கவங்க வந்து எடப்பாடி பழனிசாமி ஆள் நியமிக்கப்பட்டவங்க நிறைய பேர் மாவட்ட செயலர் இருப்பாங்க, அது கீழே பகுச்செயலர் எல்லாம் நியமிச்சிருப்பாங்க பார்த்தீங்களா. அவங்களெல்லாம் மாத்திர ஒரு சூழ்நிலை பார்த்தீங்கன்னா வெள்ளை தன்னோட ஆதரவு கொடுக்க வைப்பாரு. ஸோ அதுவே பார்த்தீங்கன்னா உட்கட்சியில் மிகப்பெரிய ஒரு மோதலாகிறதுக்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்கு. ஓபிஎஸ்க்கு இந்த பொதுக்குழு வழக்கு பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய கை கொடுக்குன்ற மாதிரி ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சா லைக் ஷேர் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.